நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, வாழ்வில் உனை பாடும் வரம் தருவாய் அம்மா, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் அம்மா அம்மா, சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் சாரீரம் வளம் பெரும் இனிமையும் சேரும், சாரீரம் வளம் பெரும் இனிமையும் சேரும், நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. மதுரை அரசி மீனாட்சி தேவி, மணிக்கரம் கிளியும் இசை பாடும், மதுரை அரசி மீனாட்சி தேவி, மணிக்கரம் கிளியும் இசை பாடும், கன்னித்தமிழ் தேனே கருணை புரிவாய் அம்மா மீனாட்சி, கன்னித்தமிழ் தேனே கருணை புரிவாய், கடைக்கண் பாராய் தேவி மீனாட்சி, கடைக்கண் பாராய் தேவி மீனாட்சி, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. உடலில் உறுதி இசைக்க வேண்டும், ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும், உடலில் உறுதி இசைக்க வேண்டும், ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும், மாணவன் சோதரி உமா மகேஸ்வரி, மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி, மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, வாழ்வில் உனை பாடும் வரம் தருவாய் அம்மா, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி அம்மா. நேந்துக்கிட்ட நேத்திக்கடன் தீர்த்து புட்டேன் ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டேன் ஐயனாரே, நேந்துக்கிட்ட நேத்திக்கடன் தீர்த்து புட்டேன் ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டேன் ஐயனாரே, தங்கமணி முத்துமணி போல ஒரு புள்ள பொறப்பா, வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண தோறப்பா, உங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படித்தோம், நேர்ந்துக்கிட்ட நேத்திக்கடன் தீர்த்து புட்டேன் ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டேன் ஐயனாரே. வண்ணமயில் தங்கமயில் வந்தரண்ட தங்கமயில் தாளாட்ட பாடூட்ட தாயாகத்தானா,
10 திங்கள் போனா அப்பனோட சொப்பனந்தா ஐயனாரே ஒன்னாதான் பூவாகி பிஞ்சாகி காயாகும் நேரம் கொண்டாட்டம் போட ஒரு கூட்டம் வந்து சேரும் மேலம் கொட்டத்தா புது தாளம் தட்டத்தா அது பாட்டு பாடத்தா துள்ளியாட்டம் போடத்தா அந்த சந்தோஷத்தை என்ன சொல்வேனா நீந்துகிட்ட நேத்திக்கிழன் தீர்த்து விட்டேன் ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து விட்டேன் ஐயனாரே என்னுடைய பேரை சொல்ல பட்டி தொட்டி ஊற வெல்ல வீராதி வீரன் உள்ள வர போறா மண்ணு சண்டை வில்லு சண்டை கத்தி சண்டை குத்து சண்டை எல்லாமே உங்கிட்ட கத்துக்கத்தான் பாக்குறப்ப தங்க கட்டி பாயிரப்ப சிங்க குட்டி ஊராரும் வேறாரும் பாராட்ட வேணும் தேசிங்கு ராசா என சொல்லிடத்தான் தோணும் வெள்ளி ரதம் போல் வயதுள்ளி குதிப்பா முழுவட்ட நிலவா கைய கொட்டி கிரிப்பா 2 கையால அள்ளிக் கொள்வேனா நீந்துகிட்ட நேத்திக்கடன் தீர்த்து விட்டேன் ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து விட்டேன் ஐயனாரே தங்கமணி முத்துமணி போல ஒரு புள்ள போறப்பா வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண தோறப்பா பொங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிச்சோம் நீந்துகிட்ட நேத்திக்கடன் தீர்த்து விட்டேன் ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து விட்டேன் ஐயனாரே நாம கழிவாப்பா கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது காவலராய் வேஷமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண்முன்னே தோன்றுவது சாத்தியமே காவலராய் வேஷமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண்முன்னே தோன்றுவது சாத்தியமே காத்திருந்து கள்வருக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே போடும் பொய் திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்கள் சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையும் ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்கள் பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறவேன் எதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் போதும்
நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது கண்ணை நம்பாதே. முன்னாள் அமைச்சர் தாவண்ணா கிருஷ்ணன் ஐயா அவர்கள் சார்பாக இந்த பாடலுக்காக 1000 ரூபாய் அன்பளித்திருக்கிறார்கள். 1000 ரூபாய் அன்பளிப்பளித்த ஐயா அவர்களுக்கு எனது கலைக்குழுவின் சார்பாக நன்றி. நாடக ரசிக மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நன்கொடையோ ஜாதி பாட்டோ சங்கத்து பாட்டோ இதுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. யாரும் ஸ்டேஜில் ஏறி அதை கொடுக்காதீங்க. தேநீர் இலவசமாக கொடுக்குறோம். மக்கள் அனைவரும் வாங்கி அருந்தி விடிய விடிய நாடகத்துக்கு ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். சரி உங்க ஆதரவு தர வேணும் எனக்கும், அண்ணி மாறே தம்பி மாறே வணக்கம், உங்க அன்பு கிடைக்க வேணும் எனக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம், உங்க தயவு கூத்து நல்லா நடக்கும். ஹலோ அம்மா மாறே ஐயா மாறே வணக்கம், உங்க அன்பு கூத்து நல்லா நடக்கும். அம்மா மாறே ஐயா மாறே வணக்கம், உங்க அன்பு கூத்து நல்லா நடக்கும். அப்படி அம்மா மாறே ஐயா மாறே வணக்கம், உங்க அன்பு கூத்து நல்லா நடக்கும். அப்படி சிறியோரு சிறுமிகளே வணக்கம், நாடு நல்லா இருக்கும். சிறுமிகளே சிறியோரே வணக்கம், உங்க சிறப்புடனே நாடகம் தான் நடக்கும். அப்படியே பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கோம் வள்ளால கண்டனுக்கு வணக்கம். அப்படி பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கோம் திறமசாலிக்கு எல்லாம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க தாளக்காரருக்கு வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம், வந்துட்டா முத்து நல்லா நடக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம், உங்க அன்பு முத்து நல்லா நடக்கும். பலே
சார்ந்த பெரியோர்களுக்கும் பெற்றெடுத்த அருமை தாய்மார்களுக்கும் உடல் பரவாத சகோதர சகோதரிகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பொறுப்பணியேற்று கடமை சேர்க்க வந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்புகின்ற இந்த மண்ணை பொன்னாக்கின்ற ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அதுக்கிணையாக நாடகமாக கூடியிருக்கின்ற அனைத்து நாடக ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான இரவு வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா மாமா வந்ததுமே சொல்லியாச்சுங்க வணக்கம். இனிமேலுக்கு யாருக்கு கூடாது சொனக்கம் கூறட்டோல திரும்பி பாடுறா என்ன நடக்குதுன்னு அப்படியே ஒரே பார்வை பார்க்காம. சென்ற வருடம் வந்து காலு லேசா பேசையே இன்னைக்கு கால் விட மாட்டான் நண்பர் இந்த வந்து டைம் கரெக்டா கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கால் உடஞ்சாலும் பரவாயில்ல இன்னைக்கு விடுறது இல்ல. அருமை தைம சகோதரர் சைக்கிள் சாசன் அவர்களுக்கு பப்புனாக நடிக்கும் சைக்கிள் சாசன் அவர்களுக்கு கைத்தறி அளிக்கப்படுகிறது. இன்னைக்கு சைக்கிளுக்கு சக்கரம் புடுங்குது. கள்ளிக்குடியை கல்விமடையை சேர்ந்த கேஎம் மணிமாறன் அவர்களுக்கு வெடி வச்சுட்டு நீ துண்டை போடு துண்டை பார்க்க. கல்விமடையை சேர்ந்த கேஎம் மணிமாறன் 6 மணி அண்ணன் அவர்களுக்கு கைத்தறி அனுப்பிடுது. அரசோளத்தை சேர்ந்த லட்சுமணன் அவர்களுக்கு கைத்தறி அடை அனுப்பிப்படுகிறது. அண்ணன் மிருதங்கம் செல்வராஜ் அவர்களுக்கு கைத்தறி அடை அனுப்பிப்படுகிறது. கைத்தட்டு காத்தா கம்முன்னு உட்காந்துருப்பீங்க. அரசோளம் லட்சுமணன் அவர்களுக்கு கைத்தறி அடை அனுப்பிப்படுகிறது. சீன்தாளமாக வந்திருக்கும் அழகு அவர்களுக்கு கைத்தறி அடை அனுப்பிப்படுகிறது. சாத்தினி இனிமேலாவது வீட்டில் துண்டை கட்டி குளிக்கணே கண்டார்லியமான மொட்டை கும்பகர்ணத்தை சேர்ந்த அண்ணன் அண்டுவாங்க சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கொம்புகரனை சேர்ந்த அண்ணன் சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தயவு செய்து மேடைக்கு யாரும் ஏறாதீங்க. கிராமத்தாள் யாரும் எல்லாரும் கீழே இறங்கிருங்க. நாடக நடிகர் நான் நீங்க நல்லபடியா நடிக. பலே லட்சுமாமா வாங்க மாமா எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆமா வணக்கம் பரவாயில்லைங்க. இப்படிலாம் இருந்துட்டாலும் எங்களுக்கும் எங்களை போன்ற கலைஞர்களுக்கும் பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்தி மாபெரும் அன்பு கிராமத்தாரர் என்னைக்கு மறக்க மாட்டேன் நம்ம கிராமத்தை. ஏன்னா லேசாக பிசைஞ்சு கீழே விழுந்ததுமே அன்பு கிராமத்தாரர்கள் எங்கே போனாலும் சொல்லுவேன். மறக்க முடியாத ஒரு நல்ல கிராமம். லேசாக பிசைஞ்சு கீழே வந்ததுக்கு ஆட்டை எடுத்துகிட்டு போய் ஆஸ்பத்திரி கூட்டு போய் நல்லா ஊசி போட்டு அருமையாக எனக்கு வீட்டுக்கு நல்லபடியாக அனுப்பி விட்டு எனது அன்பு கிராமத்தாரர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னைக்கு நம்ம கிராமம் எனக்கு தாய் கிராமம் மணிய ஏப்பா அன்னைக்கு உடஞ்சிச்சு ரைட்டு. இந்த வெடிப்புற ஆளு வந்து என் கொச்சுல போடுங்க நல்லா இருக்கும். ஏய் உனக்காக தாயா போடுறாங்க அதுக்கு நன்றி நன்றி. ஆமா பழைய மாமா எல்லாம் நல்லா இருக்கு மாமா. ஆமா கூட்டம் தான் மாமா ரொம்ப கம்மியா இருக்கு. பாப்பல உங்க கண்ணாடியை கலட்டிட்டு பாருங்க. பாக்குறேன் பாருங்க. நம்மளும் எவ்வளவு ஊர்களுக்கு நாடகத்துக்கு போயிருக்காமங்கோ. ஆமாங்க நம்ம மேல குடிந்த மாதிரி கூட்டம் எங்கேயுமே பார்க்கலங்க. அப்படியாங்க? ஆமாங்க அப்பப்பா எட்டா எப்ப கூட்டம்யா. ஆமா பூரா கொள்ள கூட்டம் மனதை கொள்ளடிக்க வந்த கூட்டம்யா. இப்படிதான் இருந்துட்டாலும் ஆண்கள் கூட்டம் அதிகமா பெண்கள் கூட்டம் அதிகமா சோதனை பண்ண போறேன். என்ன நீங்க என்ன பாரத சோதனை பண்ணாத்தே எனக்கு வேதனை இல்லாம இருக்கு. கேள்வி கேட்க போறீங்க? ஆமா முதல்ல சோதனை பண்ணுவான். சொல்லுங்க. நம்ம ஆண் வர்க்கத்தை சோதிப்பான். என்னை பெத்த அப்பாமார்கள் என் கூட பிறந்த அன்னைமார்கள் தம்பிமார்கள் மாமேமார்கள் மச்சாமார்கள் எல்லா சோற கை தட்டுங்க பாப்பா. அடுத்து பெண்கள் தமிழ் கண்கள். ஆமா என்னை பெத்த ஆத்தாமார்களை சோதிக்கணும்ல. ஆமா அவங்களும் சோதனை பண்றேன் பாருங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. என்னை பெத்த ஆத்தாமாருங்க என் கூட பிறந்த அக்காமாருங்க தங்கச்சி மாருங்க சின்னமா மாருங்க பெரியமா மாருங்க ஐத்த மாருங்க ஐத்த பொண்ணு மாருங்க சோற கைத்தட்டுங்க. டெபாசிட் கூடுதடா அங்கிட்டு. ஆம்பளை அழுப்புற இமிடிட்டா வீட்டுக்கு போயிருங்கண்ணே. அவங்க தட்டுவாங்க. என்ன சொல்றீங்க? நீ பெண்கள் ஓட்டி எகிரியா? இப்ப சொல்லாத. ஆண்கள் கூட்டம் எப்பயும் இருக்க அங்க ஒரு உருக்கூட்டம் போச்சுன்னா அப்படியே மொத்தமா கிளம்பிடும் பாத்துக்க. அப்படி சொல்லுங்க மாமா. கேள்வி கேட்கலாம் இருக்கீங்க மாமா. என்ன மாப்பிள்ள கேள்வி? ரெண்டு கேள்வி. என்ன ரெண்டு? ஆண்கள் 2 கேள்வி பெண்கள் 2 கேள்வி. என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்ன கேள்வினா பாருங்க மாமா. முதல் கேள்வி என்ன
கேள்வி எப்படி கேட்கறேன் பாருங்க. ஆண் வர்க்கத்துல கேட்பான். என்னை பெத்த அப்பா அம்மா இருக்க, என் கூட பிறந்த அண்ணன் இருக்க, சரி. தம்பிமா இருக்க. ஆண்கள் போற 4 கடை இருக்கு மாமா. என்ன கடை? உங்களுக்கு தெரியுமா? தெரியாதப்பா. உங்களுக்கு தெரியுமாப்பா? தெரியாதுடா. ஒரு ஆளுக்கு தெரியாது, நானே சொல்றேன் கேளுங்க. முத போற கடை இந்த சாராய கடை. ஒன்னு. ரெண்டாவது சைடிஷ் வாங்குறது பெட்டி கடை. 2. மூணாவது குடிச்சிட்டு உள்ளது சாக் கடை. வெரி குட். 3. கடைசியா போற கடை தான் பாடை. அது ஏன் அப்படி? இது ஆண்கள் போற கடை. இதை பெத்த ஆத்தாம இருக்க பெண்கள் போற கடை 3 கடை இருக்கு. என்ன கடை மாப்ள? தெரியுமாத்தா? பெண்கள் போற கடை. தெரியலடா, தூமி குடிக்க சொல்ல. ஆமா போடா, இத கடிக்கி. ஒரு ஆளுக்கு தெரியாது. நானே சொல்றேன் கேளுங்க. முத போற கடை இந்த பிடி பார், அழகு நிலையம். அப்படியாங்க. ரெண்டாவது பாருங்க அது பூ கடை. மூணாவது பாருங்க அது தாங்க இந்த கடை. என்ன கடை? ரேஷன் கடை. ஆத்தாடி. அடடா பாப்பா, ரேஷன் கடைக்கு உங்க கிராமத்துல எத்தனை மணிக்கு போவாங்க? எங்க கடைக்கு நாங்க டைரக்டா வந்துருவாங்க. வீடு பக்கத்துல கூட போய் வாங்கிக்கலாம். ஆமா. எங்க கிராமத்துல 3 மணிக்கு ரேஷன் கடைக்கு போடுவாங்க. என்ன சொல்றீங்க மாப்ள? ஆமா. 3 மணிக்கு போற பொம்பளை போற சும்மா போக மாட்டாங்க. தலைக்கு ஒரு முண்டுக்கல்லு, செங்க கல்லு. எதுக்கு முண்டுக்கல்லு? இடம் முடிக்க ரேஷன் கடையில அந்த கல்ல ஏதோ ஒரு பொம்பளை தூக்கி இப்படி லேசா நகட்டிட்டா போச்சுப்பா. ஏண்டி கடிக்கு மகளே, நக்கி மகளே, எப்படி என் கல்ல தூக்கி நக்கி போட்டு அடுத்து இங்கிட்ட ஒரு பொம்பளை எப்படி கிளம்பிடுவா? எப்படி? ஏண்டி என் முட்டையை கடிக்கி, ஆத்தாடி, ஏண்டி இதை கடிக்கி, எப்படி என் கல்லத்துக்கு இங்கிட்ட வைக்க போச்சு? சண்டை எல்லாம் அழியுமே. அடடா, சண்டையா மண்டெல்லாம் உடச்சிட்டு ஆஸ்பத்திரி போயிடுறது. அடடா, படுமோசமா இருக்கேன். இந்த கடைசியா போற கடை பெண்கள் 4வது கடை. என்ன மாப்பிள்ள அது? அதுதான் மாமா இந்த சவுளி கடை. அடடா, இப்ப எந்த கடைக்கு வேணா போனா அவங்களோட சேர்ந்து அந்த கடைக்கு மட்டும் போக கூடாது. விறுவிறுன்னு ஒரு கடை ஏறுறது, இந்த கடையில சேலை நல்லா இல்ல இறங்கு, மறுபடியும் இன்னொரு கடை விறுவிறுன்னு ஏறுறது, அந்த கடை சாக்கெட் நல்லா இல்ல இறங்கு, ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி துணிமணி எடுக்கிறக்குள்ள இன்னும் மணி கலந்து கீழே விழுந்துவாங்க. ஆத்தாடி. அப்பா என்ன 2 கேள்வி சொன்னல மாமா? ஆமா மாப்ள. 2வது கேள்வி பெண்கள்கிட்ட கேட்பா. கேளுங்க மாப்ள. கேட்கிறேன் பாருங்க. இப்ப காலையில எந்திரிச்ச உடனே கணவனே கண் கண்ட தெய்வம் உண்டு, அவங்க புருஷன் கால நல்லா தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு அப்புறம் தான் விடிய காலைல வாட்ச தண்ணி தொளிப்பேன், பாத்திரம் விளக்குவேன், பல்லு விளக்க வேண்டிய பார்த்தா ஆத்தா மரம் மட்டும் கையை தூக்குங்கத்தா பாப்பான். கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். என்ன ஒரு டெபாசிட் அங்கிட்டு கேட்டு பாக்குறீங்க? கேட்கல. காலையில எந்திரிச்ச உடனே கணவனே கண்கண்ட தெய்வம் உண்டு, கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் புருஷன் அவங்க புருஷன் கால நல்லா தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு அப்புறம் தான் அப்படியே காலைல வாசத்தின் தொழிப்பேன், பாத்திரம் விளக்கையும் பல்லு விளக்கையும் பார்த்தா ஆத்தாமட்டும் மட்டும் கையா தூக்குங்காத்தோ. ஒண்ணுமே காணாமே, டெபாசிட் இழந்து அவங்க எல்லாம் நினைப்பாங்க. என்ன நினைக்கிறாங்க? நீங்க கண்டாரவழி மேலுக்கு கஞ்சி ஊத்துறது பெரிய இலவு மாசரு, நீங்க காலை வேற தொட்டு கும்பிடுவாங்களுக்கு. காலை நீ காலையில படுத்து தூங்கட்டு வெதர்ல மிதிக்கிறது எப்படி? அம்மா எத்தரா வயிறு மவனே, இன்னமும் படுத்துக்கிட்டு தூங்குற, மரியாதை எதிர்த்து போய் பிள்ளைக்கு பால் பாக்கெட் வாங்கணும், போய் வாங்கிட்டு வாடா, வேலைக்கு போகணும், கிளம்புடா முத கிளப்பி விட்டுறது. அடுத்த கேள்வி ஆண்கள்கிட்ட கேட்க. காலையில எந்திரிச்சு, ஆமா ஆண் வர்க்கத்தை கேட்கணும்ல. காலையில எந்திரிச்ச உடனே அவங்க பொண்டாட்டி நல்லா சோறு குழம்பு ஆக்கி வயிறார சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் தான் என் பொண்டாட்டி வேலை பார்ப்பாங்க, வெட்டி பார்ப்பாங்க. ஆண்கள் மட்டும் கையை தூக்குங்க போய் பார்ப்பான். சும்மாலாம் தூக்க முடியாதப்பா, ஏதாவது பரிசு முடியாது. நீ என்ன 2 கையை தூக்குற மாப்பிள? பப்பாட்டி வச்சிருக்க நீ. இங்க வர்றா, ஏதாவது பரிசு இருந்தாலும் தூக்க முடியும், சும்மா தூக்குனா எப்படி தூக்க முடியும்? மாமா பிரைஸ் இருக்கு மாமா. என்ன பிரைஸ்? ஆண்களுக்கு ஒரு 5 கோட்டு தரேன் மாமா. கோட்டு இருந்தா பத்துமா? அப்புறம் சைடிஸ் வேணும்ல, நக்கிறதுக்கு இருக்கு ஊருகா. அது சரி. ஆமா என்னப்பா நீ என்ன, நீ எதுக்கு கையை தூக்குன்னு இப்ப நான் சொல்றேனே. இப்ப சாராயம் போட்டிருப்ப, தலை விண்டு விண்டு விண்டுன்னு வலிக்க. ஆமா, விடிய காலில் பொண்டாட்டி காசு கேட்டா பொண்டாட்டி செருப்பு கிட்ட அடிக்காதீங்க. இப்ப கையை தூக்குனானே வேணாம் அடிக்காதீங்க. மானாமதுரை காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ்நாட்டின் கௌரவத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய தமிழ்நாட்டின் முதுகெலும் மையே பார்த்து மரியாதைக்குரிய மானாமதுரை சேர்ந்த காவல்துறை ஆய்வாளர்கள் ஐயா அவர்களை நமது கிராமத்தின் சார்பாக நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். வாங்க ஐயா. ஐயா ஐயா மூஞ்சியை நல்லா பார்த்துக்கங்க ஐயா.
மானாமது பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான் திரியுவேன். பிச்சை எடுத்துக்கல, பிச்சை எடுக்கலப்பா, தண்ணியை போட்டு திரியுவேன். அது தண்ணி கேடு போட்டு திரிவேன்னு சொல்ல வந்தேன் மாமா. ஆமாங்க, பிள்ளை இருந்துட்டாலும்ப்பா மாமா. சொல்லுங்க மாப்பிள்ள. இதுல பாருங்க, என்ன என் கதையில பாருங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. பாருங்க மாமா, நம்ம வீட்டுல வந்து ஜல்லிக்கட்டு மாடு ஆமா வச்சிருக்கீங்களா? 5 மாடு விக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா மாப்பிள்ள. ஒத்த பசு மாடு கூட கிடையாது மாமா. எங்க அப்பா சொன்னாரு. என்ன சொன்னாரு? மகனே மகனே, நம்ம வீட்டுல ஜல்லிக்கட்டு மாடு 5 மாடு விக்குது, ஒரு பசு மாடு கூட கிடையாது மகனே சொன்னாரு. 50,000 கையில கொடுத்தாரு. சரி. மாட்டுக்கு ஃபேமஸான ஏரியா எது? மணப்பாறை. மணப்பாறை. மணப்பாறைக்கு எங்க அப்பா சொல்லிட்டாட்டே, மகனை மணப்பாறையில போய் நல்ல மாடா பார்த்து வாங்கிட்டு வாடாண்டாரு. சரி. நான் பூனை குறுக்க பறிச்சு பேச மாட்டேன். ஏய் நல்லதுயா, நல்லதா? பாருங்க, மணப்பாறைக்கு நான் விறுவிறுன்னு போயிட்டேன். மாட்டுக்கார விவரத்தை கேட்டேன். என்ன கேட்டீங்க? மாட்டுக்காரையா நல்ல மாடா இருந்தா சொல்லுங்க. சரி. மாட்டுக்கார பேரு என்னன்றீங்க? என்ன பேரு? மாட்டுக்கார பேரு கோவிந்தா. உங்க பேரு? உங்க பேரு? என் பேரு கோவிந்தா. நாடகத்துக்கு தான் ஜெயிக்கல் சாட்சி. சரி கோவிந்தா. உண்மையான பேரு கோவிந்தா. சொல்லு கோவிந்தா. அப்பதான் பாருங்க, அப்ப மாட்டுக்கார விவரத்தை கேட்கிறேன். மாடு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்க, மாட்டோட விலைவாசி என்னங்க கேட்டேன். சரி. மாடு 50,000 கோவிந்தாண்டாப்ல. மாடு 50,000 பிரச்சனை இல்ல கோவிந்தா, மாடு விஷயம் என்ன இருக்கு கோவிந்தான்னு கேட்டேன். சரி. நம்ம காலையில 10 லிட்டர் கோவிந்தாண்டாப்ல, சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தாண்டாப்ல. அடடப்பா, காலையில 10 லிட்டர், சாயந்தரம் 10 லிட்டர்னா நான் தாயா லட்சாதிபதி, நான் தான் கோடீஸ்வரன். எனக்கு அல்ப ஆசை ஆயிருச்சு. அப்பத்தே எங்க மாமா ஏனாது செல்வராஜ மாமாட்ட சொன்னேன். மாமா, உங்க வீடு பக்கத்துல இடம் இருந்தா பாருங்க, நல்ல கார வீடு கட்டணும், 8 மாடி வீடு கட்டணும் மாமாண்டே. பெரிய கருண பிரபுப்பா. என்னப்பா? கருணை பிரபு. அவரு கருண ரூபாவா? கருண ரூபா கிடையாது, கருண பிரபு. கட்டண மூண்டாக்கி கடன் சொல்ற முண்டை. இது எங்கிட்ட கருண பிரபு. மாமா பாருங்க மாமா, காலையில 10 லிட்டரு, சாயந்தரம் 10 லிட்டரு கோவிந்தாண்டாப்புல. சரி, நம்ம தான் லட்சாதிபதினு சொல்லி மாமா இடம் பார்க்க சொன்னேன். அவர் மருமகனை சுடுகாடு ஆண்டா இருக்குண்டாரு. சுடுகாடு பக்கத்துல இடம் இருக்குடா மருமகனே, பேசுறேன்டாண்டாரு. சரி மாமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி. மாடை வாங்கிட்டு வீட்டுல கட்டிட்டேன். மாடு ரொம்ப நாள் செனை பிடிக்காம இருந்திருக்கு. பிடிக்கலையா? ஆமா. மாடு அப்படி கத்துறீங்க கத்திச்சு. என்னடா மாடு கத்துதுன்னு சொல்லி எங்க அப்பா கூப்பிட்டாரு. மகனே, மாடு ஒரு மாதிரியா கத்துது, நம்ம வீட்டுல கட்டி கிடக்கிற காரி மாடை மட்டும் புடிச்சிட்டு வாடாண்டாரு. சரி. நான் காரி மாடை புடிச்சிட்டு வந்தேன். அப்புறம் அப்ப எங்க அப்பா சொன்னாரு. என்ன சொன்னாரு? மகனே, மாடு தவறப்ப அந்த டிஎம்டி ராடை புடிச்சு ஓட்டைக்குள்ள உள்ள விடணும்டாண்டாரு. சரி. நான் என்ன செஞ்சேன்? டிஎம்டி ராடை புடிச்சு மாடு தவற நேரம் அப்படியே மாடு தவறு நினைச்சு என் வாயில தவிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறேன், வாயில வாயை காட்டுற. நான் என்ன செய்வேன்? நாடகத்துக்கு போயிட்டு வந்து கொட்டாய் விட்டேன். சரி. கொட்டாய் விட்ட நேரம் பார்த்து ஓட்ட பெருசா இருக்கு, உள்ள விட்டுருச்சு. அப்ப நீ ஜன பிடிச்சிட்ட? நான் மாடு ஜன பிடிக்க, நான் தான் ஜன பிடிச்சேன். சரி. அப்பா என்னடா செய்யறதுன்னு சொல்லிட்டு அப்பதான் பாருங்க, மாடு கொஞ்ச நாள் கழிச்சு ஈந்துருச்சு. அடையாப்பா கண்டு ஓட்டுருச்சு. அடாடா அப்பா, நம்ம தான் கோடிக்கு வரேன்யா அப்படின்னு சொல்லிட்டு காலையில 10 லிட்டர், சாயந்தரம் 10 லிட்டர் கறக்கும் சொன்னால மாட்டுக்காரன். ஆமா. அப்பதான் பாருங்க 10 லிட்டர் பிடிக்காம குத்து சட்டி எடுத்தேன். நல்ல குறுக்குகளை கொடுத்தேன். காலையில 10 லிட்டர் சொன்னார்ல, அல்ல தண்ணியை சல்லு புல்லுப்புன்னு அடிச்சேன். அடிச்சிங்க? தண்ணியை அடிச்சேன். அடிச்சுட்டு விளக்கெண்ணெய் போட்டு உருவுன்னு கைட்டதேன். ஆமா. அப்புறம் எதுல உருவுறது? நல்ல உருவுனே மாமா. உருவிட்டு பாருங்க மாமா, குத்து சட்டி குறுக்க வச்சு திருட்டுன்னு இழுத்தேன். என்னையா பார்த்தேன்? மாட்டுக்கார் சொன்ன மாதிரி 10 லிட்டர் கறந்துச்சு மாமா. ஆமா, மாட்டுக்கார் சொன்ன மாதிரி 10 லிட்டர் கறந்துச்சு மாமா. சரிங்க மாப்பிள்ள. எனக்கு சந்தோஷம் பொறுக்கல மாமா. என்ன நான் தான் லட்சாதிபதி, ஊர்ல அல்ப ஆசை பந்தாவுக்கு சட்டையை தூக்கி விட்டுறீங்க. அடே 10 லிட்டர் பாலை பீச்சு கறந்து இப்படி வச்சுட்டு இப்படிதானே எந்திரிச்சேன். என்ன மாடு? புது மாடுல மாடு மண்டி பாலை கட்டி விட்டுருச்சு. 10 லிட்டர் பால் வீணா போச்சு. 10 லிட்டர்? ஆமா, 10 லிட்டர் கோவிந்தா ஆயிப்போச்சு. சரி, என்னடா சாயந்தரம் கறப்போம். சாயந்தரம் அதே மாதிரி குத்து சட்டி எடுத்து குறுக்களை கொடுத்தேன். நல்ல பிரிட்டி இழுத்தேன். என்ன பிரிட்டி அப்படிதாங்க சவுண்டு கேட்க. சட்டி நிறைஞ்சிருக்குமே. சட்டி 10 லிட்டர் மறுபடியும் கறந்துச்சுல. அடடா அப்பப்பா, எங்க அண்ணன் லட்சுமணன் அரச கோலத்துல இடத்த பாருண்டேன். அவனே மதுரை பக்கம் போயிட்டானடா. 15 மாடி வீடு கட்டலாம்ட்டு. சரி, அப்படி கறந்து வச்சுட்டு மறுபடியும் எந்திரிச்சு பாருங்க, மறுபடியும் பால் சட்டியை மண்டில் தட்டி விட்டு அப்ப பாருங்க 10 20 லிட்டர் பால் கோவிந்தாவாயிருச்சு. அப்ப நீ நானும் விரும்பு மணப்பாறை கிளம்பி போயிட்டேன். எதுக்கு? மாட்டுக்காரோட சண்டை ஓட போய் சண்டையா பார்க்கணும். ஏன்டா மயிறு மாவனே கோவிந்தா, என்னடா மாடு கொடுத்து விட்டா, மயிறு மாடு கொடுத்து விட்டேன். காலையில
காலையில 10 லிட்டர் சாயந்தரம் 10 லிட்டர் கறக்குன்னு சொன்னேன். 10 லிட்டர் 10 20 லிட்டர் பால் வீணா போச்சுடா கண்டாலும் பண்ணி சொல்லி சண்டை ஓடுறேன். சண்டை ஓட்டு. ஆமா மாட்டுக்கார சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாரு? கூட சண்டைக்கு வந்துட்டியா? ஏடா நோத்தா மகன் நோத்தா சொல்லிதாடா மாடு கொடுத்தேன். காலையில 10 லிட்டர் சாயந்தரம் கோவிந்தா சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தா அப்படி சொல்லிதாடா மாடு கொடுத்தேன்னு அவன் கண்டாலுமே இதுக்கு கோவிந்தா போட்டிருக்காயா? எதுக்குயா? காலையில 10 லிட்டர் கோவிந்தா சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தா முடிஞ்சு போச்சு. கோவிந்தா வாங்கி போச்சு. சரி. பேராசை பெருநஷ்டமுங்க. ஆமாங்க. அதுக்கு தான் சொல்றேன் அளவுக்கு மீறினா அமரமே நஞ்சுன்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு எல்லாரும் நாடகம் பார்க்க வந்திருக்கனால ஆமா எல்லாரும் எப்படி நாடகத்தை பார்க்கணும் தெரியுமாங்க? உங்க கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. ஒன்று சொன்னா பொறுமையாக இருந்துடுங்க. அந்த சோதர சோதரிகளே வணக்கமுங்க. என்று சொன்னால் அமைதியாக இருந்திடுங்க. நடிகை சோதர சோதரிகளே வணக்கமுங்க. 2 கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க. கலையரங்க பின்னால போகாதீங்க. பின்னால கலையரங்க பின்னால போகாதீங்க. கதவுகளை திறந்துக்கிட்டு பார்க்காதீங்க. வந்து முன்னால உட்கார்ந்து முடியும் வரை இருந்து என்னென்ன நடக்குது பார்த்திடுங்க. காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. லட்சுமாமா செவரொட்டி அக்கா போற இப்பதான் உன்னை ஊமுகத்து குத்த போறேன் பார்ப்பேன். ஆமா இப்படி சீட்டி அடிக்காதீங்க, சீட்டி அடிக்காதீங்க, சீட்டி அடிக்காதீங்க, துண்டு சீட்டு எழுதி கொடுக்காதீங்க. நீங்க கப்புகளை தூக்கிக்கிட்டு கலகத்தை உண்டு பண்ணி கச்சடிகள் கை கட்டி நிக்காதீங்க. ஏ முத்து முத்தா பொட்டு விட்ட வாசமுள்ள தொட்டு புட்டா தோசமில்ல வாடி புள்ள. ஆடி உறங்கிருச்சு நாடக கலைக்கு மதிப்பு தரணும். நாடக கலைக்கு மதிப்பு தரணும். நம் நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. ஒன்று சொன்னார் ஒரு பெரிய இருந்திடுங்க. நடிகை சோதர சோதரிகளே வணக்கமுங்க, வணக்கமுங்க, வணக்கமுங்க. ஆமாப்பூ இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது எதற்காக நடக்கின்றது கேட்டால் கேட்பது உங்களோட கடமை, சொல்வது என்னோட கடமை என்ற காரணத்தினால் இந்நகரத்திலும் புன்னரமாக விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மேலமேல்குடி கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மங்கள விநாயகர் ஸ்ரீ சோனையா சுவாமி ஸ்ரீ அழகுநாச்சி அம்மன் கோவில் 10ஆம் ஆண்டு புரட்டாசி பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு நாடகங்கள் நடைபெறும் அனைவரும் காண வருக வருகை. ஸ்ரீ விசுவாசி வருடம் புரட்டாசி மாதம் 10/20 நாள் 6/10/2025 திங்கட்கிழமை இரவு ஹலோ 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 திங்கட்கிழமை இரவு 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண சிங்கார கலையரங்கில் மானாமதுரை உயர்திரு காவல்துறை சாய் ஆய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு காவல்துறை சாய் ஆய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும் மேலமேல்குடி கிராம பொதுமக்கள் அவர்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளித்தமிழக அது வீழ்ச்சியாக நடைபெறும் நாடகத்தின் நடிப்பேச வேந்தன் நடிப்பேச தெண்டல் நடிப்பேச புயலி கூடி தமக்கென்று நாடக நடிகர் சங்கத்திலே
தமக்கண்டு ஒரு வெட்டி மச்ச குட்டுறக்குடி எனது அன்பண்ணாமையி தேத்தாங்குளம் மாணவ கண்டெடுத்து எம் ரவீந்திரன் ஒரு மடியிலே வேலன் வேடன் விருந்தாடி காத்து கொண்டுள்ளார்கள். அதுக்கு நேக நாடகத்தின் இன்னிசை குயில் இன்னிசை தெண்டல் இன்னிசை புயலை கூடி பார்த்து முறையாக கூறி எனது அன்பு சகோதரிமாயி எனக்கு பிடித்த ஒரு ராஜ்ய நடிகைமாயி நமது கள்ளிக்குடி மாணவ கண்டெடுத்து KS மல்லிகா தேவி ஒரு மடியிலே வள்ளியான் கண்ணாடி காத்து கொண்டுள்ளார்கள். அதுக்கு நேக பாட்டுக்கென்று அவரா அவருக்கென்று பாட்டா அடுக்கு மொழி துடுப்பின பேசக்கூடி பார்த்து முறையாக கூறி தமிழ்நாடு நாட நடி சங்கத்திலே தமக்கென்று ஒரு வெட்டுமா சொல்லக்கூடி தமிழ்நாடு நாட நடி சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்மாயி எனது அன்பப்பாமையி வைய தென்றல் அலையக்கூடி கருவனூர் மானம் கண்டெடுத்து SVP கீதப்பிரியர் ஒரு மடியிலே நான் கலவரையை காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கு நேக நாடகத்தின் ஆறுமணி கலைரசு ஆறுமணி பின்பாட்டு சக்கரவர்த்தி அளவு கூடி பார்த்து மரியாதை கூறி எனது அன்பு தாத்தாமையே மறந்த மாமேதின் அளவு கூடி பிரபல மிருதங்க வித்வான் அளவு கூடி நான் கலைத்துறைக்கு வரவிருக்க முன்னே பேராண்டினை கலைத்துறையில் பெரிய ஆளாக வருவடா பிராண்டி மனதார வாழ்த்தி எனது அன்பு தாத்தாமையே மணிமுத்து அன்பு தாத்தா அவர்களுடைய மகனும் ஐயே எனது அன்பு மாமாவும் ஐயே நமது கல்வி மடை மாணவர்கள் நடத்தி KM மணிமாரவு மடையிலே 6 மணியும் அன்பின் பாட். அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்தா அவை செத்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்சா அவை உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா அவை இல்லைன்னா யாரும் இல்லடா. நல்ல பேரை நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம், 4 காசை நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம். போற வழி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம், வாரதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம். நெஞ்சு நெகிழ்ந்து மந்திரம் சொன்னா வந்து நின்றுதான் தெய்வம் மகிழும். ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குனா அன்பு என்னடா பண்பு என்னடா. தந்தாடும் தராம போனாலும் தாங்குமவ கோயில் தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. பாட்டு ஏன்னா ஒரு தாய் இல்லாட்டினா ஒரு மனிதனே கிடையாது. அருமையாக அம்மா பாட்டு பாடியே எனது அன்பு மாமா அவர்களுக்கும் எனது தமிழ்நாடு நாடு நடிகர் சங்கத்தின் சார்பாக கலைஞர்கள் சார்பாக நஞ்சார் நன்றிகிறத வணக்கம். அதுக்கிடையாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் கோடியடி குமரன் கொட்டுமரசை வந்தலை கூடி தமிழ்நாடு நாடு நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகி எங்களை போன்ற கலைஞர்கள்லாம் நிறைய பேர் கஞ்சி குடிக்கிறாங்கன்னு எங்கள் மாமாவை வச்சுட்டேன். ஆமாம் அன்பு மாமா மையே என்ன அம்மா அருமையான நாடக அமைப்பாளர் மையே எனது ஏனாதி மாணவ கண்டெடுத்து SO செல்வராஜ் அன்பு மாமா ஒரு மடியிலே மிருதங்கம் தொப்பி அண்ட் டோலாக்.
முறையில் மிருதங்க வாய்த்த என் அன்பு மாமா ஐயோ செல்வராஜ் அருமையாக மிருதங்க வாய்த்த அன்பு மாமா அவர்களுக்கு நெஞ்சாந்த அண்டிகாந்த வணக்கம் வணக்கம். அருமையான வாசிப்பு, அற்புதமான வாசிப்பு. காலையில் 8000 ரூபா சம்பளம். தக்கடா தக்கடான்னு போட்டாடான்ல 8000 ரூபா. 2 நாளைக்கு இல்லை 10 நாளாக ஊர்லேருந்து விட்டுறாதீங்க. அதுக்கு நேக மாப்பிள்ள மாமா மண்ணவரை தூத்தி விடுங்கிறேன். ஏன் மாமா காசு கூட வெட்டி போடுவேன் மாமா. அதுக்கு நேக எங்களுக்காக சிறந்த முறையில் பல வாத்திய புகழ் பல வாத்திய கலைஞர்கள் கூடி நமது ஊர் அருகாமல் உள்ள அரச குளம் மாணவன் கண்டெடுத்து எனது அன்பு அண்ணாமையே என் கூட மட்டும்தான் எங்கள் அண்ணன் பறக்கலை. நான் கலைத்துறைக்கு வருவதற்கு முன்னே தம்பி இப்படி தாண்டா ஆடணும்னு சொல்லி மனதார அன்பு அண்ணா. ஏன்னா கலைத்துறையில் பொறுத்தளவுக்கு ஒரு ஒத்தியை பார்க்கணும்னா 5000 10,000 செலவாகும். எனக்கு வந்து பப்புன்னு போட்டு தான் இருக்காரா இல்லை மாமா, ஒரு உண்மையான விஷயம் மாமா. ஏன்னா இன்னைக்கு கொடுக்குற காலத்துக்கு வந்து ஒரு ஒத்தியை பார்க்கணும்னா 5000 10,000 செலவாகும். எனக்கு மனசார எங்கள் அண்ணன் வந்து எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து எனக்கு ஆட்டம் சொல்லி கொடுத்து உனக்கு காசு வேணுமாடான்னு கேட்டு ஏன்னா அந்த அளவுக்கு நானே நல்லா இருக்கேனா உங்களுக்கு சாரா வாங்கி கொடுத்தாரா? நன்றிங்க. அருமையாக எங்களை போன்ற கலைஞர்களை வளர்த்த விடக்கூடிய ஒரு நல்ல உள்ளமையே நமது அரச குலம் மாணவ கண்டெடுத்து எனது அன்பு அண்ணாமையே உண்மைக்கே மறக்க முடியாத நல்ல உள்ளம் நமது அரச குலம் மாணவ கண்டெடுத்து LP லட்சுமணன் அன்பன் அவர்கள் மேலே ஆல்டவுன் அண்ட் பல வாத்தியங்கள். அருமையான வாசிப்பு, அற்புதமான வாசிப்பு. கைத்தட்டிய நாடக ரசிகர்கள பெருமக்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த அடி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு நேராக
பார்த்து மரியாதை கூறி எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் தாய் தந்தையமாக விளங்கக்கூடிய எனது அன்பு சித்தப்பா அம்மையே சாத்தினி மாணவ கண்டெடுத்த. ஏன்னா எத்தனையோ தாள கலைஞரை நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லாரும் உட்காந்துக்கிட்டு தாளம் போடுவாங்க. இந்த வயதிலும் நின்றுக்கிட்டே தாளம் போடக்கூடிய ஒரே தாள கலைஞர்னா நம்ம சாத்தினி மாணவன் போட்டக்கூடிய எனது அன்பு சித்தப்பா அம்மையே சாத்தினி அழகு வரும்படியிலே சீனன் தாளம். அருமையான வாசிப்பு, அற்புதமான வாசிப்பு. அதுக்கிணையாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் டாப்பு நல்ல டீப்பு நல்ல டாப்பு என கூடி சென்றடமெல்லாம் தமக்கென்று ஒரு வெற்றி மனசு கூட்டக்கூடிய சிறந்த ஒரு ஒளி அமைப்பென்றால் பார்த்து முடியாக கூறி நமது அழகாபுரி மாணவ கண்டெடுத்து நமது அருண் ஒளிபெருக்கி உரிமையாளர் கே முத்துப்பால்